நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. திரு பொன் வில்சன், விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு என்ன படிப்பினையை அதிமுகவுக்கு கொடுத்திருக்கு? போட்டியிட்டு இருக்கலாமா அவங்க? இல்லை, போட்டியிட்டு இருக்கலாம் கிடையாது. அதாவது ஒரு இடைத்தேர்தல் அப்படின்றது என்ன அட்வான்டேஜ், என்ன வீக்னஸ்ஸு அப்படின்றது முதல் விஷயம், இது ஒரு சட்டமன்ற தேர்தல். அடுத்தது சட்டமன்ற இடைத்தேர்தல். இது மூன்றாவது, ஏற்கனவே அங்கே திமுக போட்டியிட்டு திமுக எம்எல்ஏ இறந்தது, சென்டிமெண்ட். நான்காவது, ஆளுங்கட்சி அட்வான்டேஜ் ஒன்று. ஐந்தாவது, அதே வெற்றி கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, திமுக கூட்டணி. ஆறாவது, அவர்கள் நிறைவேற்றிய வாக்குறுதிகள், அது ஆடட் அட்வான்ஸ். இந்த 3 வருஷத்தில் நிறைவேற்றிய வாக்குறுதிகள். ஏழாவது எடுத்தீங்கன்னா பிரதான கட்சி போட்டியிடவில்லை. இதெல்லாம் லீகல் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆமாம், லீகல் மைனஸ் பாயிண்ட் என்படினா இந்த 3 வருட ஆன்டி இன்கம்பன்சி. இது வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்த்தது, ஏமாந்தது சில விஷயங்களில் மக்கள். பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு அந்த மாதிரி சொல்லலாம். இன்னொன்றுனா கள்ளக்குறிச்சி சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் மரணம், இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் நெகட்டிவ் வந்திருக்குமான்னு. இதெல்லாம் லீகலைஸ்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ இல்லீகலாக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கே உரிய இடைத்தேர்தல் இலக்கணங்கள் சிலது இருக்குது, எந்த ஆட்சின்னு சொல்ல, ஆட்சிக்கே உரிய இடைத்தேர்தல் இலக்கணங்கள் இருக்குது. அடுத்தது, தேர்தல் கமிஷன் இடைத்தேர்தலை ஒளியற்ற பார்வையோடு ராஜ பார்வையா பார்க்கிற பார்வை இடைத்தேர்தல், அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னன்னா, அதுதான் இன்றைக்கு என்னன்னா, பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததுக்கு அதுதான் காரணம். அவங்க வாக்கு திமுகவுக்கு போயிருக்குன்னு ஒரு வாதம், பாமகவுக்கு போயிருக்குன்னு ஒரு வாதம். யாருக்கு போயிருக்கு நீங்க? இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் 2016 அதே அன்புமணி தான் நின்றாரு. 41,000 சில்லற ஓட்டு வாங்கினார். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ரவிக்குமார் அங்கே விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெற்றதில் இந்த சட்டமன்ற தொகுதியில் 32,198 வாக்கு வாங்கினார். அதிமுக 65,000 ஓட்டு, திமுக 72,000, கிட்டத்தட்ட 6,800 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த முறை அந்த 32 56 கன்வெர்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வாங்கின ஓட்டு பொது தேர்தலில் 93,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த இடம் 1,24 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2 பேருக்கு யாருக்கு கன்வெர்ட் ஆயிருக்குது அப்படின்றது முக்கியம். இப்போ நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா கன்வெர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் நடந்த இடைத்தேர்தல். இப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதை ஒப்புமைப்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக புதுக்கோட்டையில் 2011 பொது தேர்தல் நடந்துச்சு. அதில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட வெறும் 3,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சாங்க 2011. அதற்கு பிறகு 2012 ஒரு வருஷத்தில் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேருந்து தேமுதிக வெளியே போயிடுச்சு. அப்போ வாங்கின ஓட்டில் மைனஸ் ஆகும் அதிமுகவுக்கு. இன்னொரு பக்கம் திமுக நிக்கலை, அந்த தேர்தலை கலைஞர் புறக்கணித்தார். அந்த தேர்தலில் 71,500 ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போ திமுக ஓட்டு ஒட்டு மொத்தமும் அதிமுகவுக்கு போச்சா? அன்றைக்கு இந்த கேள்வி வந்துச்சா? இப்ப அதுதான் கேள்வி. அன்றைக்கு 71,500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. திமுக புறக்கணிக்கிற போது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா மற்ற கட்சிகள் கேட்கல. இந்த முறை வெளிப்படையாகவே பாமக ஜெயலலிதா படத்தை வச்சு வாக்கு கேட்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி கேட்கிறாங்கல்ல, அதனால அதிமுக வாக்குகள் எங்க இல்ல. இடைத்தேர்தல் அது அதிமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது, திமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பஃபர் ஓட்டு மாதிரி தான் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆர்கே நகர்ல அங்க திமுக 24,000 ஓட்டு தான் டெபாசிட் போயிடுச்சு. அதனால திமுக ஓட்டு மட்டும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு இடைத்தேர்தல் போது இடைத்தேர்தலில் வழங்கப்பட்ட ஓட்டை விட வாங்கப்பட்ட ஓட்டு அதிகமாக இருக்கலாம், அது இருக்கும். அதுதான். அப்போ பர்சன்டேஜ் வைஸ் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போயிருக்கலாம், திமுகவுக்கும் போயிருக்கலாம். ஆனா அது சொன்ன மாதிரி இப்போ நம்ம பாலு சார் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் அந்த மக்கள் ஒரு வறுமை கோடு இருக்கிற நிலைமையில ஒரு சக தோழர் ஒரு ஓட்டுக்கு 2,000 1000 இல்லைன்னா ஏதோ ஒரு சன்மானமோ கொடுக்கும்பொழுது பெற்றுக்கொண்டு ஓட்டை புறக்கணிக்க முடியாது. ஏன்னா பூத்தில் அந்த நண்பர் தான் உட்கார்ந்திருப்பார், பூத்துல அந்த நண்பர் தான் பூத் ஏஜென்ட்டா உட்கார்ந்திருப்பார். அப்போ போயிட்டு போடும்பொழுது யாராவது ஒரு பக்கத்துக்கு ஒன்னு மனசாட்சி பிரகாரமோ இல்லைன்னா நட்பின் பிரகாரமோ இல்லை இந்த இடைத்தேர்தல் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது அப்படின்ற பிரகாரமோ அப்படி இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நெருடல் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தோழமை கட்சியில அன்பு நண்பர்களே நம்ம அன்புமணி ஐயா பேசும்போது அண்ணாமலை பேசினது ஒரு நெருடலை அந்த கூட்டணியில் ஏற்பட்டதுன்றது உண்மைதான். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.